أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு இந்த கிதாபை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்து லில்லாஹி, புகழ் அனைத்துமாகிறது லில்லாஹி, அல்லாஹுக்கே சொந்தமானதாக இருக்கும். எப்படிப்பட்ட அல்லாஹ்? முவஜ்ஜிஹி மை யஷாஉ நஹ்வல் ஹுதா, நேர்வழி என்கின்ற பாதையை தான் விரும்பியவர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னோக்கி வழிவகை செய்து தரக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். வஸ்ஸலாத்து, சலாத் எனும் கருணையும், வசலாமும் சலாம் எனும் ஈடேற்றமாகிறது அலா சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்? அர்ஃபஇ மன் நுசிப லிஹஃதில் ஹிதா, விரோதிகளை வீழ்த்துவதற்கு உறுதியாக நிப்பாட்டப்பட்ட உயர்தரமான நபிமார்களில் மிகவும் உயர்ந்த நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. இப்போ பிஸ்மி ஹம்து ஸலவாத் இதை சொல்லி இந்த கிதாப் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ பிஸ்மி ஹம்து ஸலவாத்திலே பாருங்களேன், இது அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நசபு, ஹஃது, இந்த மாதிரி ரஃபஅ, நசபு, ஜர்ருங்கிற மாதிரி ரஃபஅ அர்ஃபஇ மன் நுசிப லி ஹஃதில் ஹிதா, ரஃபஅ நசபு ஜர் அந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி முவஜ்ஜிஹி மை யஷாஹு நஹ்வல் ஹுதா, நஹ்வு இல்முன் நஹ்வு தான் நம்ம படிக்க போகிற கிதாபு. இந்த ஆரம்ப வாசகத்திலேயே அழகாக இந்த இல்முடைய கிதாப் சம்பந்தமாக ரஃபஅ நசபு ஜர் அழகாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அப்படிங்கிறத அந்த வாசகத்திலேயே, அந்த ஹம்து ஸலவாத்திலேயே அழகாக இமாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறாங்க. இதுதான் முன்னோர்களான நம்முடைய வழிமார்கள் நல்லவர்களுடைய வழிப்போங்கு. மிகவும் ஆழமான விஷயத்தை அழகான முறையில், நிதானமான முறையில் சுருக்கமாக சொல்லித்தரக்கூடியது. ஒபஅது, பிஸ்மி ஹம்து ஸலவாத்திற்கு பின்னால் நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னஃபஹாதா, நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த கிதாப் ஆகிறது மா யஹ்தாஜு இலைஹில் முத்தஅல்லிமூன, மாணவர்கள் எந்த ஒரு கல்வியின் பக்கம் தேவையாகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு கல்வியை சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம்தான் இந்த கத்ருன் நிதா எங்கக்கூடிய இந்த கிதாபு. எப்படிப்பட்ட மாணவர்கள்? ஆரம்ப மாணவர்கள் இருக்கிறாங்க, கல்வியில் நடுமத்தியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க, கல்வியில் இறுதி காலகட்டத்தில் இறுதியாக படிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. இந்த கிதாபை எந்த மாணவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது? அல் இப்திதா, ஆரம்ப மாணவர்களுக்கு. அல் முத்தஅத்திஷூன, அவர்கள் தாகித்தவர்களாக இருக்கின்றார்கள், தாகித்து கொண்டு இருக்கக்கூடிய